அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸ்வஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் சேர்ந்தவங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும். நீங்கள் பார்த்து அமல் செய்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கும் ஒரு நேர்வழி வச்சுருக்கலாம். அவங்களும் பார்த்து அமல் செய்யலாம். அவங்களுடைய துவாவை அல்லாஹ் தஆலா கபூலாக்கலாம். அவங்களுக்கு மகத்தான நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்கலாம். அதுக்கு நீங்கள் காரணமாக அமையலாம். அதனால் மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க. போன வீடியோவில் பார்த்துருந்தேன், நிறைய பேர் கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் துவாவுக்காகலாம் வேண்டியிருந்தீங்க. இன்ஷா அல்லாஹ் நான் எப்படி அல்லாஹ்விடத்தில் எனக்காக இந்த ரமலானுடைய மாதத்தில் துவா செய்யணும், அதே போல் தான் உங்களை அனைவருக்காகவும் துவா செய்யப்படுது. அது மட்டும் இல்லாமல் மன கஷ்டத்தில் இருந்தும் கவலையில் இருந்தும் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறீங்களோ, அதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி பரக்கத்தாக்கி சிறப்பாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு கூறிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லோருமே ரமலானுடைய கடைசி 10ல் இருக்கிறோம். இன்ஷால்லா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரமலானுடைய கடைசி வெள்ளிக்கிழமை. அது வெள்ளிக்கிழமைன்றதே ஒரு சிறப்பான ஒரு நாள். அந்த சிறப்பான நாளில் சிறப்பான மாதமாகிய ரமலானுடைய கடைசி 10 நாட்களும் சிறப்பாக இருக்கிறது. அப்போ 2 சிறப்பான நாட்கள் இன்றைக்கி இருக்கிறது. அதனால் இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை மறக்காமல் இதை ஓதி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வெள்ளிக்கிழமையும் கிடைக்கிது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, பிறை 25வது நாள்லையும் நம்ம இருக்கிறோம். அதாவது இன்று வியாழன் மகரிபிலிருந்து பிறை 25 ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமையும் அதே மாதிரி தான். வியாழக்கிழமை மகரிபிலிருந்து நாளை வெள்ளி வரைக்குமே வெள்ளிக்கிழமை தான். அப்போ இன்ஷா அல்லாஹ் நமக்கு நிறைய சிறப்பான நாட்கள் இந்த நாளிலே இருக்கிறது. பிற 25 கடைசி 10ல் இருக்கக்கூடிய ஒற்றைப்படை இரவில் லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்போ பிற 25 இன்று வியாழன் மகரிபிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் லைலத்துல் கத்ரி இன்றைக்கா கூட இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த இஷா தொழுகைக்கு பிறகு இன்று பிற 25 மகரிபிலிருந்தே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஓத ஆரம்பிக்கலாம். அப்படி ஓத முடியாதவங்க இஷாவுக்கு பின்னாடி மறக்காமல் ஓதிடுங்க. லைலத்துல் கத்ர் இரவாக கூட இருக்கலாம். நிச்சயமாக இந்த இரவில் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் நம்முடைய வாழ்க்கை நல்ல முறையில் மாற்றி தரும். அது மட்டும் இல்லாமல் இந்த அமலின் மூலமாக அல்லாஹ்வை நம்ம நெருங்கும் போது அல்லாஹ் நம்மை நெருங்குவான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வின் உதவி நிச்சயம் நமக்கு கிடைக்கும். நம்முடைய பல கஷ்டங்கள் கவலையெல்லாம் அல்லாஹ் தஆலா நீக்கி கொடுப்பான். அது மட்டும் இல்லாமல் பல சகோதர சகோதரிகள் இந்த அமலின் மூலமாக பயனடைஞ்சிருக்காங்க. கமெண்ட் பாக்ஸ்லேயே நீங்கள் போய் நிறைய பேர் பார்க்கலாம். இப்போ அல்லாஹ் மேலே உறுதியோடு நம்பிக்கையோடு ஈமானோடு அல்லாஹ்வை நெருங்கும் போது இந்த அமலை செய்யும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயம் நமக்கு உதவி புரிகிறான். நம்முடைய துஆக்களை அல்லாஹ் தஆலா கபூலாக்குறான். அது மட்டும் இல்லாமல் இந்த ரமலான் இறுதி 10ல் இதை ஓதி வரும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவில் அதிகம் விரும்புகிறான். அதிகம் என்னுடைய நல்ல அடியார்கள், என்னுடைய அடியார்கள் இதை ஓதுறாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஆசைப்படுறான், விரும்புகிறான். அப்போ நம்ம இதை ஓதி வரும்போது அல்லாஹ் தஆலாவும் விரும்புகிறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ பேர் பல கஷ்டங்களோடும் கவலையோடும் இருக்கும். நம்ம செய்யக்கூடிய இந்த இபாதத்தை கொண்டு, இந்த ஓதுவதை கொண்டு, தொழுவதை கொண்டு, நோன்பு வைப்பதை கொண்டு நம்முடைய தேவைகள் நிறைவேறும்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் ஆசைப்படுவோம். அதுவும் எந்தெந்த தேவைகள் எல்லாம் நமக்கு நிறைய தேவைகள் இருக்கும். குழந்தை பிறக்கணும், சில பேர் நியத்து வச்சுருப்பாங்க, திருமணத்திற்காக வச்சுருப்பாங்க, வசதி வரணும், வருமானம் பெருகணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல ஒரு சுவாலிஹான ஒரு சிறந்த குழந்தை எனக்கு அமைத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் எவ்வளோ நியத்து நம்ம வச்சுருப்போம். அல்லாஹ் தஆலா அந்த நியத்தை எல்லாம் கபூலாக்குவான் இந்த இரவில். அதனால் இன்ஷா அல்லாஹ் பல கஷ்டங்கள் கவலையெல்லாம் நீக்கி பல பேருடைய கண்ணீரை அல்லாஹ் தஆலா துடைத்து கொடுப்பான் இந்த அமலின் மூலமாக. வெறும் சின்ன ஒரு திக்ரு மட்டும்தான். அதுதான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சூறாவை பற்றியும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சின்ன சூறா, சின்ன திக்ரு, ரொம்ப அல்லாஹ்விடத்தில் மிக பலம் வாய்ந்தது, ரொம்ப இலகுவானது. நம்ம ஓதி ஒரு
5 நிமிஷம் கூட ஆகாது, அந்த அளவில் நம்ம ஓதி முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய ஒரு சிறந்த ஒரு திக்ரை பற்றியும் ஒரு சிறந்த ஒரு சூறாவை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்தது. அல்லாஹ் தஆலா துஆவை கபூலாக்குனான். அது மட்டும் இல்லாமல் இந்த ரமலான் முடிவதற்குள்ளே நம்முடைய ஹாஜத்தை இந்த அமலின் மூலமாக அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுப்பான். லைலத்துல் கத்ர் இரவுன்றது சும்மா கிடையாது, 1000 மாதங்களை விட சிறந்த இரவுன் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, இந்த அமலின் மூலமாக அல்லாஹ் தஆலா எவ்வளோ பெரிய விஷயத்தையும் நடத்தி கொடுப்பான், எவ்வளோ பெரிய சிரமத்தையும் அல்லாஹ் தஆலா போக்கி கொடுப்பான். முதல் விஷயம், அந்த சின்ன இலகுவான அல்லாஹ்விடத்தில் ரொம்ப பலம் வாய்ந்த அந்த ஒரு திக்ரு தான் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். ரொம்ப இலகுவான திக்ரு, ஆனால் பிடித்ததிலே அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடித்த ஒரு திக்ராக இந்த திக்ரு இருக்குது. இன்ஷால்லா மறக்காமல் எவ்வளவு முடியுமோ அதிகப்படுத்தி ஓதுங்க. அதோடு அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப ஃபஅஃபு அன்னி, இந்த ஒரு துஆவையும் மறக்காமல் ஓதிடுங்க. ஏன்னா ரமலான் கடைசி 10 இந்த இரவில் அல்லாஹ் தஆலா அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய துஆவால் முக்கியமாக இதுவும் இருக்கிறது. அதனால் அல்லாஹ்விடத்தில் அதிகம் கேளுங்க. இந்த முதல்ல சொல்லக்கூடிய திக்ரு அல்லாஹ்விற்கு பிரியமானது, மீசான் தராசிலே அதிகம் கணக்கக்கூடிய திக்ரு. அதில் லா ஹவுல வலா குவத்த இல்லல்லா சொர்க்கத்தின் புதையல்களில் ஒரு புதையல்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மீசானையே கணக்க வைக்கக்கூடிய ஒரு திக்ராக இது இருக்குது. இதை ஓதி வரும்போது அல்லாஹ் தஆலா மிக மகிழ்ச்சி அடைகிறான். நம்முடைய நன்மைகள் மகத்தான நன்மையை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களால் எவ்வளவு முடியுமோ இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. இந்த இரண்டாவது சொல்லக்கூடிய இந்த துஆவையும் ஓதுங்க, எவ்வளவு முடியுமோ ஓதுங்க. ஏன்னா லைலத்துல் கத்ரி இன்று இரவாக கூட இருக்கலாம். இஷா தொழுகை தொழுதுட்டு இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. நமக்கு 3 சிறப்பான நாட்கள் நமக்கு கிடைக்கிது. ரமலான் கடைசி 10 இரவு, இன்னும் ஜும்மாவுடைய இரவு, இன்னும் சொல்லப்போனால் ரமலானுடைய பிறை 25 ஒற்றைப்படை இரவு, இப்படி 3 சிறப்புகளை கொண்ட இரவாக இன்று இருக்கிறது. அதனால் இன்று யாரும் இதை தவற விடாமல் இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகை தொழுவுருங்க. தொழுதுட்டு தராவியா தொழுகை தொழுதுட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரு எல்லாம் ஓத ஆரம்பிங்க. இறுதியாக முக்கியமான ஒரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு குரானை ஓதி முடிக்காமல் நீங்கள் தூங்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, எப்படி ஒரு குரானை அதில் இந்த இரவில் எப்படி ஓதி முடிக்க முடியும்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் கேட்கும்போது, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சூரத்துல் இஹ்லாஸை 3 முறை நீங்கள் ஓதுங்கள், ஒரு குர்ஆனை ஓதிய நன்மை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுக்குறான்னு சொல்லும்போது சஹாபாக்கள் அப்போ வரைக்குமே சரி தெரிஞ்சதுலேருந்து அவங்க கைவிடலை, ஓதிட்டே வந்திருந்தாங்க. இன்ஷால்லா நம்மளையும் ஓத கட்டளையிட்டிருக்காங்க. இன்ஷால்லா முடிஞ்ச அளவு குர்ஆன் இந்த ரமலான் கடைசி 10வது அதிகப்படுத்தி ஓதுங்க. முடிஞ்சளவு அதிக நன்மை தரக்கூடிய இந்த ஒரு சூறாவை மறக்காமல் ஓதிடுங்க. இரவில் குர்ஆனோடு அதிகமாக நம்ம தொடர்பில் இருக்கணும் இந்த ரமலான் மாதம் முழுவதுமே. அதில் அதிக நன்மை தரக்கூடிய இந்த ஒரு சின்ன சூறாவை நீங்கள் ஓதினாலே போதும், குர்ஆன் ஓதிய நன்மை நமக்கு கிடைக்கும். குர்ஆன் ஓதிக்கொள்ளுங்க. இன்ஷால்லா குர்ஆன் ஓதிய நன்மை இந்த ஒரு சூறாவில் நமக்கு கிடைச்சிரும். 5 நிமிடம் மட்டும் ஓதினால் போதும், 10 குர்ஆனை ஓதி நம்ம முடிச்சிடலாம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உறுதியோடு நீங்கள் ஓதி துஆ செய்யுங்க. அதுவும் இன்னும் சொல்லப்போனால் இந்த சின்ன சூறா தான், இதை 3 முறை ஓத எவ்வளவு இலகுவாக இருக்கும், நேரம் கூட ஆகாது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சூறா தான். ஒரு நிமிடத்தில் நம்ம 2 குர்ஆன் ஓதிய நன்மை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்து விடுவான். அதனால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த சின்ன சூறா ஓத தெரியாதவங்களுக்கு இப்போ நான் ஓதி காமிக்கிறேன் பாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த ஒவ்வொரு சூறாவுடைய முடிவிலும் சரி கொஞ்சம் அசைச்சு ஓதுங்க. அஹத் சமத் அப்படி ஓதாமல் அஹத் ஸ்வமத் கொஞ்சம் அசைச்சு ஓதும்னா அது கல்கலாவுடைய எழுத்து அங்கே இருக்கிறனால நம்ம அசைச்சு ஓதுறோம். தஜ்வீது முறைப்படி தான் உங்களுக்கு ஓதியும் காமிச்சிருக்கேன். இன்ஷால்லா நல்ல முறையில் ஓதுங்க. அதே போல் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை குர்ஆன் ஓதி முடிச்சிருக்கீங்கன்னு. உங்களை அனைவருக்காகவும் இன்ஷால்லா துஆ செய்யப்படும். ஏன்னா இந்த ரமலானுடைய மாதத்தில் எவ்வளோ பேர் தேவைகள் உள்ளவர்களாக இருப்போம், அதிக நன்மை கொண்ட
எதிர்பார்த்து கொண்டு இருப்போம். இன்ஷா அல்லாஹ் அதிக நன்மை நமக்கு கிடைக்கும். நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ்வுத்தாலா இந்த அமலின் மூலமாக நமக்கு நிறைவேற்றி கொடுக்கலாம். நம்முடைய கஷ்டங்களை போக்கி தூரமாக்கலாம். நம்முடைய கவலையெல்லாம் நீக்கி நம்முடைய தேவைகளை அல்லாஹ்வுத்தாலா நிறைவேற்றி கொடுக்கலாம். சொல்ல முடியாத பல ரகசியமான விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் நம்ம கேட்கக்கூடிய அடியாராக இருப்போம். அப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலின் மூலமாக நீங்கள் கேளுங்க. இஷா தொழுகை தொழுதுட்டு இந்த அமலையெல்லாம் நீங்கள் செய்யுங்க. நாளைக்கு ஜும்மாவுடைய நாள். அது மட்டும் இல்லாமல் ஜும்மா இரவுக்குள்ளேயும் இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் நீங்கள் தொடருங்க. அதிகம் இந்த ஜும்மாவுடைய நாளில் இன்ஷா அல்லாஹ் ஸலவாத்தை ஓதுங்க. ஏன்னா ஸலவாத்துகள் சமர்ப்பிக்கப்படும் நாளாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை மஹ்ரீபு வரைக்குமே நமக்கு டைம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதிகம் இந்த ஜும்மாவுடைய நாளில் இன்ஷா அல்லாஹ் அதிகம் ஸலவாத் ஓதுங்க. இந்த லைலத்துல் கத்ர் இரவை மிஸ் பண்ணாமல் இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகையை தொழுதுட்டு இன்ஷா அல்லாஹ் ஓத ஆரம்பிங்க. இன்றைக்கி மஹ்ரீபிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிற 25 இன்ஷா அல்லாஹ் ஓதி அல்லாஹ்விடத்தில் அதிகம் உலக முஸ்லீம்களுக்காகவும் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தர்களுக்காகவும் அனைவருக்காகவும் இன்ஷா அல்லாஹ் துஆ செய்து கொண்டே இருங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு பார்த்து அவங்களும் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்தாலா கொடுக்கலாம். உங்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ்தாலா இந்த இரவில் அதிகம் ஓதக்கூடியவர்களாகவும் ஜும்மாவுடைய நாளில் அதிகம் நபியின் மீது ஸலவாத் ஓதக்கூடிய அடியாராகவும் இந்த ரமலானுடைய கடைசி பத்தில் அதிகம் அமல் செய்யக்கூடிய அடியாராகவும் நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக. நம்ம அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ்தாலா மன்னித்து ஈருலகிலும் வெற்றியை கொடுத்து நம்ம அனைவருடைய ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தந்து அருள்வானாக. ஆமீன் கூறுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.